பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் தளரா ஊக்கத்தோடும் விடாமுயற்சியோடும் ஜெபித்தார் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன அற்புதம் செய்வார் என்பதை குறித்து நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம். பிரியமானவர்களே, தங்களையே அர்ப்பணிக்கிற விசுவாசிகள் ஒரு குழுவாய் ஒன்று கூடி வந்து சபையோராய் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது தேவன் அங்கே நிச்சயமாய் கிரியை செய்கிறார். எப்போ அது விடாமுயற்சியோடு ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். நாம் வேதத்தில் இருந்து தியானிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 5வது வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையினர் தளராத ஊக்கத்தோடும் விடாமுயற்சியோடு ஜெபித்த ஒரு ஜெபத்திற்கான எடுத்துக்காட்டை தான் இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஏரோது ராஜா யோவானின் சகோதரனாகிய அப்போஸ்தலனாகிய யாக்கோபை பட்டயத்தாலே கொலை செய்தான். பிறகு அவன் தொடர்ந்து பேதுருவையும் சிறைச்சாலையில் அடைத்தார். பிரியமானவர்களே, பஸ்கா முடிந்த உடனே பேதுருவை கொலை செய்யலாம் என்று அவன் திட்டமிட்டிருந்தான். ஆனால் அந்த நேரத்துல எருசலேமில் இருந்த சபையார் பேதுருவுக்காக ஒருமனப்பட்டு ஒருமனமாய் தளராத ஊக்கத்தோடு உறுதியாய் தரித்திருந்து ஜெபித்தார்கள். இந்த 4 காரியத்தை நீங்கள் கவனிங்கள். பாருங்களேன், ஒருமகப்பட்டாங்க, ஒருமனமானாங்க, தளராத ஊக்கத்தோடு உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஒருமுகப்படணுங்க, எல்லாரும் சேரணுங்க, ஒரு காரியத்துல எல்லாரோட இருதயம் ஒன்று சேரணுங்க. அப்படி அவர்கள் ஜெபித்து கொண்டு இருந்த பொழுது பாருங்க, என் தேவனாகிய கர்த்தர் பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனா நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் என்ற மொழிபெயர்ப்பில் எவ்வாறாக எழுதப்பட்டிருக்கிறது பார்ப்பீர்கள் என்றால், ஆக பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தான், ஆனால் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, இங்கு ஆனால் என்ற வார்த்தை கவனிங்கள். இந்த ஆனால் என்று நடக்க போகிற சம்பவங்களையே மாற்றியது. சிலர் பேசும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் சில காரியங்களை சொல்லிவிட்டு அப்படியே ஒரு டேஞ்சரான காரியத்தை சொல்லுவாங்க, அப்படியே பதஷ்டமா எல்லாத்தையும் சொல்லுவாங்க. ஆனா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால்னு சொன்னா அதுக்கு பிறகு ஒரு பெரிய அதிசயம் காத்திருக்கிறது. அதுதான் இங்கே நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல இது தெளிவாக எழுதப்பட்டிருக்குது பாருங்க. ஆனால் என்று சொல்லிவிட்டு சபையோராய் ஒன்று கூடி ஒருமனப்பட்டு ஜெபித்த அந்த ஜெபம் தேவனிடமிருந்து ஒரு தூதன் இறங்கி வந்து அந்த சூழ்நிலையில் இடைப்பட்டு பேதுருவை சிறைச்சாலையின் பிடியிலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வருவதற்கு வழியை திறந்து விட்டது. பிரியமானவர்களே, இவ்வாறு பேதுருவுக்காக சபையார் எடுத்த ஊக்கமான ஜெபங்களுக்கு பதில் உடனே கிடைத்தது. ஆனால் ஏரோது ராஜாவையோ தேவன் இன்னும் ஒன்றும் செய்யவில்லை என்று நாம் அதில் வாசிக்கிறோம். அருமையானவர்களே, சபையாராய் தளரா ஊக்கத்தோடு தெளிவாக வேத வசனத்தில் இருக்கிறது, அவர்கள் ஊக்கத்தோடு சபையாராய் ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள் என்று சொல்லி 5வது வசனத்தில் பார்க்கிறீர்கள். இன்றைக்கு நீங்களும் இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் ஊக்கத்தோடு விடாமுயற்சியோடு மற்றவர்களுக்காக ஒன்று கூடி சபையாராய் சேர்ந்து சகோதரிகளை 4-5 பேர் சேர்ந்து விசுவாசத்தோடு உபவாசத்தோடு ஜெபிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக எப்படிப்பட்ட சிறைச்சாலை இருந்தாலும், சிறையிருப்பிலே நீங்க இருந்தாலும், வியாதிங்கிற சிறையிருப்பில் இருந்தாலும், சூனிய மாந்திரிகங்க சிறையிருப்பில் இருந்தாலும், கடன் பிரச்சனைகள் சிறையிருப்பில் நீங்கள் இருந்தாலும், என் தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாக அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை விடுவிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். நிச்சயமா இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களை தொடப்பட்டிருக்கு நான் விசுவாசிக்கிறேன். இந்த அப்போஸ்தலர் 12:5 வாசிங்க, தியானிங்க. பேதுருவுக்காய் அவர்கள் சபையார் ஜெபித்தது போல நீங்களும் இன்றைக்கு கொஞ்சம் பேரையாகிலும் சேர்த்து கொண்டு ஜெபிக்க தொடங்குங்க. அந்த காரியத்தில் நிச்சயமா பதிலை பெறி விடுதலை பெற்றுக் கொள்வீங்க. நீங்கள் சாட்சிகளை எங்களுக்கு பகிர்ந்து கொள்வீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.